Guys, good morning. ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் செப்டம்பர் ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், வர வர கோச்சிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கனால டைம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு டேரட் கார்டு ரீடிங்ஸ் உட்காந்து பண்ணுறது கூட. அது போக ரெக்கார்டட் டேரட் கார்டு ரீடிங்ஸும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. செப்டம்பர் மந்த்துக்கான ரீடிங் வாட் இஸ் அன்ஃபோல்டிங் இன் செப்டம்பர், ஃபினான்ஸ், கெரியர், லவ், ரிலேஷன்ஷிப், இப்போ சிச்சுவேஷன்ஷிப், இது எல்லாமே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஊருக்கு போகிறேன், கோயம்புத்தூர். 15ஆந்தேதி நைட்டு தான் வந்தேன். ஸோ 16ஆந்தேதியிலேருந்து தான் திருப்பி என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல. பட் ஐல் ட்ரை மை பெஸ்ட். இஃப் ஐ கேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். முடியலன்னா அன்றைக்கி அப்லோட் பண்ணல தான். ஓகேயா? ஸோ ஆனால் 16ஆந்தேதி வந்ததுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் திருப்பி. ஓகே கைஸ், இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து உங்களுக்கு வர மெசேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து உங்களுக்கு வர மெசேஜஸ் என்னென்ன உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து உங்களுக்கு வர மெசேஜஸ் என்னென்ன குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், wow, 7 of cups. You have lots of choices. 10 of cups. Wow. 2 of cups. ட்வின் ஃப்ளேம் ரீடிங் அதான், இந்த கார்டு இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். ட்வின் ஃப்ளேம் ரீடிங்கில் கண்டிப்பாக இந்த கார்டு இருந்தே தீரும். Strength card. Where your focus goes, your manifestation happens there. ஓகே கைஸ், இப்போ ஒவ்வொரு கார்டாக வரிசையாக பார்த்துட்டே வரலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் கார்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஷீ இஸ் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். ஓகேயா? ஸோ வெரி குட் அட் கம்யூனிகேஷன். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹர் ஓன் ட்ரூத். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் டால். அவங்களோட ஓன் பேக் போனாகவே நிற்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, ஹூம் எவர் தட் பர்சன் பி, அவங்க பிலவ்டு பர்சனாக இருந்தால் கூட சொல்கிறது உண்மை இல்லை அந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உண்மை இல்லைன்னா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க மட்டும் இல்லை, அவங்க கத்தி சலசலன்னு வெட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க. இன்னொன்று, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஷீ ஆல்வேஸ் எஜுகேட்ஸ் பீப்புள். எப்படின்னா, அவங்களோட ஆத்தென்டிசிட்டிக்காக வாழ்கிறதுக்காக, நெவர் சூஸ் செல்ஃப் பிட்ரே லைஃப். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க லிவிங் எக்ஸாம்பிளாகவும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது போக அவங்களோட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த கிங்டம் கிளான், அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறதும் இது தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் இது. ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை வந்து பி வெரி ஆத்தென்டிக். ஓகேயா? அதே மாதிரி பி வெரி எப்படி சொல்கிறது, ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஓன் ட்ரூத். அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் மெசேஜ் என்னென்னா 7 of cups. 7 of cups அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 7 of cups வந்து யூஷுவலாகவே வந்து யூ ஹாவ் மெனி சாய்ஸஸ். நீங்கள் நிறைய விஷயம் பேக்கேஜாக திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிவைன் சுப்ரீம்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் இருக்க எல்லாம் சேர்த்தது தான் நான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகேயா? இப்போ வந்து உங்களுக்கு டிவைன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி தானே? அப்போது இதில் இருக்கிற என்ன சொல்கிறது, 6 கப்பு வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணும்னு நீங்கள் தெளிவாக தீர்மானம் எடுக்க வேண்டிய
அந்த நாலேஜை வளர்த்துக்கணும். இது ரைடர் ஒயிட் டெக் மாதிரி இல்லை. ரைடர் ஒயிட் டெக்கில் எப்படின்னா ஒரு கப்பு மட்டும் துணி போட்டு மூடி இருக்கும். அந்த ஒரு கப்பில் 7 கப்புக்கான மொத்த பேக்கேஜும் அதுக்குள்ளேயே இருக்கும். இதில் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ பி வைஸ் இனஃப் டு சூஸ் வாட் யூ வாண்ட் திஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். அதில் தான் நீங்கள் வைஸ் இனஃபாக இருக்கணும். ஓகே, அதை தான் இதில் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? 10 ஆஃப் கப்ஸு 10 ஆஃப் கப்ஸ்க்கு அடுத்து 2 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன? கம்ப்ளீட் ஹாப்பி ஃபேமிலி கார்டு. உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் இமேஜினேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ஐ வாண்ட் டு லிவ் அ ஹாப்பி ஃபேமிலி கார்டு. அதனால தான் நீங்கள் வந்து லவ்வை சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கை எதை நோக்கி இருக்குது? ஆர்டினை நோக்கி தான் இருக்குது. ஸோ அப்போ லவ்வை சூஸ் பண்ணுறீங்க. அங்கே ஒரு டாக் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கேட் இருக்குது, உங்களுக்கு பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் விஷ் பண்ணுறீங்க. ஸோ அதை தான் நீங்கள் மனசுக்குள்ளே விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் என்ன? உங்களுக்கான அல்டிமேட் ஒன், உங்களுக்கான ட்ரூ லவ் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரூ லவ் மேனிஃபெஸ்ட் ஆகணும். மேனிஃபெஸ்ட் ஆகி அந்த ட்ரூ லவ் கூட ஃபிசிக்கல் யூனியன், டுகெதர்னஸ், பர்மனன்ட் யூனியனுக்கு வரணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா தான் அந்த ஹாப்பி ஃபேமிலி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இந்த கார்டு 3 கார்டில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. என்னென்னா, ஆல்வேஸ் சூஸ் வாட் எவர் யூ ஆர் சூஸிங், சூஸ் இட் அவுட் ஆஃப் லவ், நாட் அவுட் ஆஃப் ஃபியர். ஓகேயா? அதே மாதிரி இந்த விஷன் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் மேஸ்குலைனுக்கும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி எனக்கு என்னோட அல்டிமேட் ஒன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட மேஸ்குலைனும் எனக்கும் என்னோட அல்டிமேட் ஒன் வேணும் அப்படிங்கிற சேம் சாய்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரென்த் கார்டு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் உங்களோட அல்டிமேட் ஒன்னை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு அல்டிமேட் ஒன்னாக சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அல்டிமேட் ஒன்னாக சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இன்னர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். இந்த தேடுதல் வெளியவே, இந்த விஷுவலைசேஷன் போட்டு வெளியவே யாராக இருக்குன்னு தேடுறதை விட்டுட்டு உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போகணும். அதுக்கே தனியாக ஒரு இன்னர் ஒர்க் தேவைப்படுது. அதுக்கே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போய் நான் எப்படி என்னோடய ட்ரீம் பர்சனை நான் பார்க்குறது, அவனோட பழகிறது, அவனோட வாழ்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் கல்டிவேட் பண்ணுங்கள். கல்டிவேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். ஓகே, ஸோ இது வந்து மெசேஜஸ். இனி அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது கார்ட் ஷஃபிள் பண்ணி எடுப்போம். Queen of Wands. Queen of Swordsக்கு கீழே Queen of Wands. While you stand for your truth, stand with passion. அடுத்த கார்டு வந்து 8 of Swords. You are not tied. You can make whatever choice you want. You are feeling you are tied. நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க உங்களை யாரோ டைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி எடுக்கும் ஆக்ஷன்ஸ். ஓகேயா? உங்கள் ட்வின் ஃப்ளேம் டைப் பண்ணப்படவே இல்லை. ஓகே, நீங்கள் வந்து குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா ஆத்தென்டிக்னா, அவர் வந்து குவீன் ஆஃப் வான்ஸ், ஸோ மச் பேஷன். அதே மாதிரி 7 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு சாய்ஸ்னா, அவர் வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எந்த கப்பை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரெஃப்ளெக்ஷன் தானே பூரா. எந்த கப்புன்னு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்களை யாரும் கட்டி போடலையே. உங்களுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கல. அப்போ எந்த கப்பை சூஸ் பண்ணுறதுங்கிற அளவுக்கு வைசராக உங்களை வளர்த்துக்கணுன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுங்க, வளர்த்துக்குங்க. ஓகே, ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். Five of Pentacles. 10 of Cupsக்கு கீழே 5 of Pentacles. எனக்கு இப்படிலாம் வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இருக்குது சாவி, இந்த இருக்குது கதவு, துவாரம் திறந்துட்டு உள்ளே போக வேண்டியதானே. நீங்கள் நிமிந்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே சாவி இருக்குது,
இல்ல உங்களுக்கு துவாரம், அந்த கதவுல ஒரு துவாரம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். உங்கள சுத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறதே நிமிர்ந்து பார்த்தா தானே தெரியும். உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி தெரியும்? அப்ப லோன்லியாவே தான் இருப்பீங்க. மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்ல. அந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜியிலேருந்து வெளியே வரணும்ல. இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹாஸ் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். பாஸ்ட்ல அப்போ நீங்கள் இன்னும் பாஸ்ட்லேயே தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பாஸ்ட் நடந்து முடிஞ்சு அதனால உங்களுக்கு கஷ்டமாகி நீங்கள் இப்போ அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது நீங்கள் மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கதவு திறக்கணும்ல. அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கதவு அந்த இருக்குது. அந்த பிடிச்ச கதவுக்கான சாவியும் அங்கனக்குள்ளேயே இருக்குது, எடுத்து திறங்க. ஸோ உங்கள் மேஸ்குலைனை யாருமே கட்டி போடல, அவரே தான் தன்னை ஸ்டாக்னேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். பட் ஹீலிங் டேக்ஸ் இட் ஓன் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ கிவ் ஹிம் ஹிஸ் ஓன் டைம் அண்ட் ஸ்பேஸ். போட்டு அவரை நெருக்கி தொலைச்சி எடுக்காதீங்க. நீ என்ன பண்ணுற, அது அப்படியே போய் போய் அந்த நினைவலைகள்லேயே அவரை சேஸ் பண்ணக்கூடாது, கோஸ்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணல மேம், நான் டெக்ஸ்டிங்கே பண்ணல மேம், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை மேம், நான் என்னன்னு கூட அவரை போய் கண்டுக்கிறதே இல்லை மேம், நான் இன்ஸ்டாவில் கூட போய் செக் பண்ணுறது இல்லை மேம், ஸ்டேட்டஸ் கூட பார்க்குறது இல்லை மேம், அவர் எஃபிக்கு போயும் நான் பார்க்குறது இல்லை மேம். ஓகே, இது மட்டுமே சேசிங் கிடையாது. நினைவலைகள் மூலியமாக அவரையே நினச்சிக்கிட்டு அவரையே துரத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுவும் சேசிங் தான். அதையும் ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கிவ் ஹிஸ் ஓன் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஸோ தட் அவங்க ஹீல் ஆகி வரட்டும், அவங்களா வரணும். சி, அவங்க கர்மாவை ஃபினிஷ் பண்ணாதான், கார்மிக் டெப்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணாதான் ஃபிசிக்காலிட்டிலேயே இவர் தான் அவங்க ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் சேர முடியும். இல்லைன்னா யூ போத் கே நாட் யுனைட். ஸோ 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிற கார்டே கர்மா கார்டு. கடலை இக்கரையிலேருந்து அக்கறை கறக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவாங்க, சிங்கிளாக இருந்து பாரு வாழ்க்கையே புரியும். அந்த மாதிரி கப்பலில் சிங்கிளாக கடந்து பாருங்க, எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேயா, பூரா கர்மாவையும் கடந்துருவீங்க அக்கறைக்கு போகிறதுக்குள்ள. அந்த மாதிரி அவர் கர்மாவெல்லாம் கடக்கட்டும். ஓகே, ஸோ 2 பேருக்குமே இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரோ உங்கள் பிலீஃப் சிஸ்டத்துல இருந்தால் தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேயா, ஸோ அப்போது 2 பேரும் கர்மாவெல்லாம் கடந்து முடிங்க. நீங்கள் 2 ஆஃப் கப்ஸுக்காக கனவு கண்டுறீங்க, அதுக்காக நீங்கள் உள்ள இன்வெர்ட் ஜேர்னிக்கு போகிறீங்கல்ல. இன்வெர்ட் ஜேர்னிக்கு போனால் உங்களுக்கும் தெரியும்ல நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கெங்கே திருத்துக்க வேண்டிய தருணங்கள்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவருக்கும் தெரியும்ல நாம எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெங்க திருத்திக்க வேண்டிய தருணங்கள்னு சொல்லிட்டு திருத்துவார். ஐ cannot make this up reading. நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், நான் கத்துனேன்னு வச்சுக்கோங்க, மேலே வீடு கீழே வீடெல்லாம் என்னமோ நினைச்சு பயந்து ஓடி வந்துருவாங்க. 2 ஆஃப் கப்ஸ். இப்போதான் சொன்னேன் 2 ஆஃப் கப்ஸ் வேணும்னா இதெல்லாம் முடிங்க. 2 ஆஃப் கப்ஸே வந்துருச்சு. சந்தோஷம் தாங்க முடியல, அதான் கத்திட்டேன். 2 ஆஃப் கப்ஸ் தெரியலையோ? இப்போ பாருங்க 2 ஆஃப் கப்ஸ். ஓகேயா, டெஃபினெட்லி your twin flame is coming to you. Definitely, 100% definitely. செப்டம்பர் மந்தே ஒரு ரேஞ்சாக தான்ப்பா இருக்குது. செப்டம்பர் மந்தில் ரீடிங் பண்ணும்போது தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ டு மேரி யூ வந்துச்சு. லவ் மெசேஜஸ்லையும் ஏதோ சம்திங் ஐ சா. ஃபினான்ஸ் அண்ட் கெரியர்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு ரீடிங். சிச்சுவேஷன்ஷிப்லேயும் தட் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓ மை காட், ட்வின் ஃப்ளேம் ரீடிங்லையும் எனக்கு இன்னும் அந்த 2 ஆஃப் கப்ஸ் அந்த ஷாக்கில் இருந்து நான் வெளியே வரல. 2 of cups, so definitely your twin flame is coming towards you. So whatever truth you have been seeking for, all the truth is coming out. So be ready, be ready, be ready. Okay, இப்போ அவங்க வர இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. இப்போ எப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. What's the intention? I'm so happy. I'm so happy. I'm so happy. Dragon Fly. இந்த Dragon Fly பார்த்தது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? சின்ன வயசில் ரியாஸ் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி விளையாடுறது தட்டாம்பிடிச்சி விளையாடுறது தான். அதே நான் ரியாஸ் கிட்ட தான் விளையாடுவேன். ரியாஸ் கூட சேர்ந்து தான் விளையாடுவேன். எனக்கு தட்டாம்பிடிச்சி கொடு ரியாஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீயே பிடிக்க கற்றுக்கோ. தட்டாம்பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான ஃபன் கேம் கிடையாது. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக அந்த தட்டா மேலே இருக்கணும். தட்டாம் பட்டர்ஃப்ளை கூட ஈஸியாக பிடிச்சிடலாங்க, நிமிஷமாக பறந்து போயிடும். தட்டாம் பிடிக்கிறது கஷ்டம். பட்டர்ஃப்ளை காட்டிலும் உயரத்தில் பறக்கக்கூடியது தட்டாம். கீழே எப்பயாவது வந்து தான் புல்லினுடைய நுனியில் உட்காரும். அந்த நேரம் நம்ம பிடிக்கலன்னா பறந்து ஓடி போயிடும். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ரியாஸ் ஞாபகம் வந்துடுச்சு. பி லைட் ஹார்ட்டட்.
find out. Things come to light. Pathingla, something you're expecting and the truth is coming out. Adapt, change, heal. So he wants his own time and space to heal. So don't disturb him. Let him heal and come to you. அப்படி வரும்போது தான் 100% உங்களுக்காகன்னு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து சேஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் தெம். மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது காட்டிலையும் அலைன் யுவர் செல்ஃப்ஸ். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் அது ஒன்று இருக்குது. அது நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் அலைன்மெண்ட் அண்ட் மேனிஃபெஸ்டிங்? லா ஆஃப் அட்ராக்ஷன். டோன்ட் மேனிஃபெஸ்ட், அலைன் யுவர் செல்ஃப். உங்கள் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெட் ஹிம் கம் டுவர்ட்ஸ் யூ ஆர் லெட் ஹர் கம் டுவர்ட்ஸ் யூ. கிளாக் திருப்பி இதில் வர்றது என்னன்னா, they need time. Your twin flame needs time. Give them their own time and space. Need time, takes time, in time, cycles, time to heal and progress. இதில் ப்ராக்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இல்லை, இதில் ப்ராக்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ தே ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்ட். தே வில் கம் டு யூ டெஃபினெட்லி வித்தின் தி செப்டம்பர். தே வில் கம் டு யூ. எனக்கு அது தோணிகிட்டே இருக்குது இன்ட்யூட்டிவாக. ஸோ டோன்ட் பி இன் அ ரஷ். காஃபி கப் நல்லா இருக்குங்க. இந்த கார்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. மீட்டிங் வந்துட்டாங்களா? வந்துருவாங்கன்னு நான் சொன்னேன், வந்துட்டாங்க. மீட்டிங் அண்ட் கான்வர்சிங், சாபரிங் தி மொமெண்ட். என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட்டை. ஃபீலிங் அப்லிஃப்டட், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குல்ல? ஐயோ, எனக்கு 2 of Cups வந்ததுலேயே மயங்கி போயிட்டேங்க நான். அந்த ஜோஷ்லேயே தான் இப்போ கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன இன்டென்ஷன் இவன் வர்றதுக்கு பின்னாடி. லைட்னிங் பாருங்க, லைட்னிங் ஸ்பீடில் வர்றான் உங்க ஆளு. தெரியுதா? லைட்னிங், சடன் சேஞ்ச், ஷாக்கிங் நியூஸ். பாருங்க, சர்ப்ரைஸ். ரெடியாக இருங்க. அது ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்டாமா, அதனால அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்க போது. பி ரெடி. எப்பிஃபனி மாதிரி வர போகிறாங்க. அப்ஹேவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே நீங்கள் உண்மைன்னு இருந்தாலும் திடீர்னு அவர் வந்தாலே 1000 volts பல்பு போட்ட மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? ஆல்வேஸ் திங்க் ஃபார் தி பாசிட்டிவ். ஆல்வேஸ் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே. லைட்னிங்னாலே வெளிச்சம் தானே. ஒரு கீற்று மின்னல் வந்தால் கூட இருக்கிற இருட்டெல்லாம் ஓடி போயிடுது, வானமே வெளிச்சமாயிருது ராத்திரியில். ஸோ திஸ் இஸ் யுவர் masculine's intention. ஸோ இதில் பர்டிகுலராக வாட் இஸ் யுவர் masculine's message for you அது பார்க்கலாம். ஸோ his first message for you is, how much ever I run away from you, I'm not able to think any other thing other than you even for a bit. அப்படியே ஏன் ஓடுற? அடுத்த கார்டு, I want you to be my best friend with whom I can talk about anything and everything without even thinking, can I talk this to her or not? அடுத்த மெசேஜ் தெரியுதா? இல்லை. ஓகே. I'm starting to believe what's meant for me will come to me at any cost. Only thing is, I should make myself ready to receive it. Good. அது மேஸ்குலைன் புரிஞ்சிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். மேஸ்குலைன் நான் ஃபெமினைனாக இருக்கனால சொல்கிறேன். இப் சப்போஸ் உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஃபெமினைனாக இருந்தால் டிவைன் மேஸ்குலைன் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபெமினைன் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் கைஸ் ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி செப்டம்பர் 2025. ஆக்சுவலி ஐம் வெரி ஹாப்பிப்பா. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த 2 of Cups வந்ததே எனக்கு இன்னும் போதையாகவே இருக்குது. ஓகே கைஸ், வேற ஒரு நல்ல ரீடிங்கில் பார்ப்போம். until then bye. I'm going to Coimbatore tomorrow. I'll be back only by September 16th morning டான் வந்து நான் ரீடிங் போட்டுருவேன். ஸோ லெட் அஸ் மீட் அப் பை 16th. அதுக்கிடையில் என்னால் அக்கா வீட்டில் இருந்து ரீடிங் போட முடிஞ்சதுன்னா போடுவேன், இல்லைன்னா இல்லை. கோயம்புத்தூருக்கு எதுக்காக போகிறேன் அப்படின்னா, எங்கள் அக்கா பொண்ணு வந்து எஸ்என்எஸ் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கா. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா இன்ஜினியரிங்னு சத்தியமாக தெரியல, ஐம் வெரி சாரி. அங்கே வந்து ஸ்டால் போடுறாங்க. ஸோ மிஸ்டீஸ் கிரியேஷனுக்கான ஸ்டால் போடுறதுக்காக கோயம்புத்தூர் போகிறேன்.
ஸோ என்னோட பாம்ப்ளேட்ஸ், என்னோட விசிட்டிங் கார்ட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு எஸ்என்எஸ் காலேஜ் போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ, யாராக இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்தீங்க, எஸ்என்எஸ் காலேஜ் வந்தீங்க, ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா தாராளமாக என்னை பார்க்க முடியும். 10th and 11th and 12th 3 days ஸ்டால் இருக்குது. மைட் பி ப்ராபப்ளி 10th and 11th ஐல் பி பிஸி, ஸ்டாலில் இருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபுல் டே இருப்பேன். 12th கொஞ்சம் நேரம் இருப்பேன்னு நினைக்கிறேன், லெட் மீ சி. பட் 10th and 11th definitely I'll be there in stall, Coimbatore, SNS College. Okay guys, bye.